கலாத்தியர் 5 கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்றாங்க. கிறிஸ்துவை உடையவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவ தரித்து கொண்டவங்க, கிறிஸ்துவ அணிந்து கொண்டவர்கள் அவங்களுடைய ஆசைகளை இச்சைகளை எது மேன்மையாக காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். நாம் நம்முடைய ஆசைகளை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? இல்லை இன்னும் ஆசைகளையும் இச்சைகளையும் உலகத்தில் வருகிற நன்மைகளையும் பிடித்து கொண்டு அதன் பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அநேகர் இந்த உலகத்தில் அதான் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும், ஊழியமும் வேணும், உலகமும் வேணும். அப்படிப்பட்ட நிலைமைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 16வது வசனத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், மாம்சத்துக்கேற்றபடி நடக்கிற அனுபவம். மாம்சத்தின் பற்றி நடந்தா நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் நம்ம மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்ற மாட்டோம். ஆவிக்கேற்றபடி நடக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கடந்து வர வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாட்கள்ல மாம்சத்திலையும் ஆவியிலையும் போராடுகிற அனுபவத்தில் இருக்கிறாங்க. மாம்சமா ஆவியா, மாம்சத்தின்படி வாழ்க்கையா அல்லது ஆவியின்படி வாழ்க்கையா, எதை நிறைவேற்றுறது, எப்படி செய்யறது, எப்படி வாழ்றதுன்னு தெரியாமலே போராடி கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவை அணிகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வரவில்லை. எப்பொழுது நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோமோ, கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறோமோ, நம்முடைய ஆசைகள் நம்மை பற்றி இருக்காது. நம்முடைய ஆசைப்படி வாழணும் நம்ம விரும்ப மாட்டோம். நான் அல்ல, ஆண்டவர் மகிமைப்படணும். நான் அல்ல, என் விருப்பம் அல்ல, இயேசுடைய விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படிங்கிற நம்பிக்கை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட தேவைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரலாம், ஆனால் கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் போது நிச்சயம் கிறிஸ்து நம்மை மேன்மைப்படுத்துவார்.